சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான அதிகாரி கிடையாது. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர்கியாலஜி வரல. அறநிலைத்துறைக்கு பற்றி கேட்க வேண்டாம், அதுக்கு எதுவுமே தெரியாது. அந்த துறைக்கு எதுவுமே தெரியாதனால அதை பற்றி கேட்க வேண்டாம். ஒன்றும் தெரியாமல் அவ்வளோதான் அங்கே போடுவாங்க. அதனால் அவங்கள பற்றி கேட்குற பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். அதில் நான் வேலை பார்க்கலையே. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் நான் இங்கே பார்த்துட்டு இது போக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் அவங்கள்ட்டேருந்து கல்வெட்டுக்கெல்லாம் வாங்குகிறேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் இல்லை, 4-5 months இல்லை, 1 year நான் ஸ்டடி பண்ண பிறகு எடுத்தது. மொத்தத்தில் இது முதலாம் அந்த 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 சோழ பேரரசு விஜயாலய சோழத்தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அடிக்கோல் போட்டவர் பிற்காலத்தில் 850 846. ஆனால் அவருடைய மகன் 871லேருந்து 907 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. அந்த பீரியடில் 23வது ஆட்சி காலத்தில் அந்த கோயிலை கட்டி முடிக்கிறாங்க. இதில் என்ன முக்கியம்னா, இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கு, தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தாலும் கோயில்களை கட்டினது எல்லாமே ஆண் அரசர்களாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இது ஒரு சீமாட்டி, ஒரு பெண்ணு கட்டியிருக்கா அந்த அம்மா கோயிலை. அந்த இது திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல, இன்க்ளூடிங் மீடியா. தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. காரணம், உங்களுக்கு தெரியாமல் மறைச்சிடுறாங்க. உங்கள் குறை இல்லை, மறைச்சிடுறா. காரணம், 75 வருஷமாக நம்ம முன்னோர்களுடைய வரலாறை, நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறு நம்ம தாய்மொழியிலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். என்ன காரணம், அப்போ 75 வருஷத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் நம்மளுக்கு அதை வாய்ப்பை கொடுக்கல. அதனால் நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல. நேரம் சரி, நல்ல நேரத்தில் என்னை கொண்டு போய் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்டு சொல்லி சிலை தடுப்பில் போட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி படித்து அதனால் வர்றேன். இப்போ ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் கோயிலுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன். நேற்று சொன்னேன், இன்றைக்கி கரெக்டாக வந்திருக்கு. இதில் இந்த கோயிலில் மொத்தம் 28 கல்வெட்டுகள் எடுக்கிறாங்க. அதன் பிரகாரம் இந்த கோயிலை கட்டினவர் ஒரு அம்மா. அந்த அம்மானா ஒரு சீமாட்டி. இவங்க மாதிரி சீமாட்டினா சாதாரண சீமாட்டி இல்லை, காமனர் இல்லை, ராயல். அவங்க ராயல் எப்படின்னா, அந்த எடுத்தோடனே சொல்லிடுறேன் அவர் யார், இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த கல்வெட்டில் பில்டப்னா அவங்களுக்கு தூக்கி விடுறாங்க. இந்த அம்மா யார், எந்த மரபை சேர்ந்தவங்க, இந்த அம்மாவோட வீட்டுக்காரோட பேர் என்ன, அவர் யார், இந்த அம்மாவோட மாமனார் யார், அவருடைய பேர் என்ன, இதெல்லாம் போக இந்த அம்மாவோட தகப்பனார் யார், அவர் பேர் என்ன, அவர் எங்கே ஆட்சி செஞ்சார் அப்படிலாம் சொல்கிறார். பில்டப் கொடுக்குறேன். அப்படின்னா அந்த கல்வெட்டை மட்டும் கொஞ்சம் கொடுக்குறேன், நீங்கள் போடுறது போடாமல் இருக்குது உங்களுக்கு விட்டப்பாடு. அந்த கல்வெட்டு 7 லைனில் இருக்குது, சொல்லலாமா? 7 லைனில் இருக்குது. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் தான் ஆரம்பிக்குது. ஏன்னு என்னை கேட்காது, அது அந்த காலம். ஸ்வஸ்டி ஸ்ரீ போட்டு அதுக்கு அடுத்தது கோ பரகேசரி பன்மர் யாண்டுன்னு போடுது. ஆண்டை யாண்டு 3வது இவ்வாண்டு சோழ பெருமானடிகள் வார்த்தை வருது. அப்படின்னா முதலாம் பராந்தகத்தேவர், அது ஆதித்ய தேவருடைய மகன். முதலாம் பராந்தகத்தேவர் அவருடைய பேர் சோழ பெருமானடிகள் மகனார். அப்படின்னா அவருடைய மகன் அதை பேர் எழுதுறாரு. அப்படின்னா அரிக்குல கேசரியார் தேவியார். அப்போ அரிக்குல கேசரியார் ஒரு ஆள் கிங் இருந்திருக்கு, அவருடைய தேவி தான் அந்த அம்மா. தேவினா மனைவி, அது தேவியார் அப்படின்ற. அரிக்குல கேசரி யாருன்னா, தஞ்சாவூரில் தேவாலய சக்கரவர்த்தி பெரியவர்கள் இருக்கு இல்லையா, தவறா சொல்லுவீங்க இல்லையா, ராஜராஜேஸ்வரத்தை கட்டின அந்த ஸ்வஸ்டி ஸ்ரீ உடைய ராஜராஜ தேவருடைய சொந்த அப்பாவோட அப்பா. அவருடைய உண்மையான பேர் அரிஞ்சிய தேவர். இதில் அரிக்குல கேசரியான்னு எழுதியிருக்காங்க கல்வெட்டில். இந்த அரிஞ்சிய தேவருடைய மனைவி தான் இந்த அம்மா. இந்த நான் சொல்லக்கூடிய அந்த சீமாட்டி சோழ பேரரசி போட்டுட்டு, இது மாமனார் பேரை சொல்லிட்டாங்க, கணவரோட பேரை சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பில்டப் கொடுக்குறா. அவள் யாரோட மக அப்படின்னு சொல்ல போகும்போது மறவன் பூதி அப்படிங்கிற வார்த்தை அப்படியே வருது. அதில் இருந்ததுனால இருக்குது. மறவன் பூதி என்ற பூதியார் மதவன் பூதியார் அப்போ போட்டு தென்னவன் இளங்கோ வேலர்னு வரும். தென்னவன்னா தென்னாட்டுக்காரன். அப்போ உங்கள் நாட்டவங்க சேர்ந்தவங்க அல்ல, சோழர்கள் வகையறாவை சேர்ந்தவங்க அவங்க அல்ல. தென்னவன் இளங்கோ வேளார் சொல்லி, தென்னவன்னா ஒன்று தென்காசி, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் எங்கேயோ இருந்திருக்காங்க. இதுவரை அவங்களுடைய மரபை எழுதுறான். முதல்ல வரும்போதே மறவன் பூதியார்னே சொல்லு. அப்போ இவ ஒரு மரத்தி, ஒரு வீர மரத்தி. இவர் தான் அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு கட்டுறதாக அதில் கல்வெட்டில் வருது. அப்படிங்கும்போது மறவன் பூதி என்ற தென்னவன் மூவேந்த வேளார் மகளார். அந்த அம்மாவோட பேர் என்னன்னா அது பூதி ஆதித்த பிடாரியார். அவ சொல்றான், பூதி ஆதித்த பிடாரியார். என்ன செய்யறா, இந்த ஈசான மங்கலத்து அந்த ஊர். ஈசான மங்கலங்கிறது தான் முக்கியமான இந்த வக்ஃபு வருது. ஈசன் மங்கலம்னு ஊர் இருக்கு. ஈசான மங்கலத்து திருச்செந்துரை போட்டு அதில் தான் எழுதுறா. நான் தான் அதை காட்டினது வார்த்தை தாம் எடுப்பித்த அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இவ தான் இந்த கோயிலை கட்டுறா, வேற யாரும் சொல்ல முடியாது. புது யூடியூப் எல்லாம் பரளியெல்லாம் உருண்டியெல்லாம் விட முடியாது. தாம் எடுப்பித்த
அப்படிங்கும்போது இறைவனுடைய பேரை சொல்றான். என்ன? கற்றளி பெருமானடிகள் அல்லது கற்றளி பரமேஸ்வருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர சாமின்னு சொல்றாங்க. முற்றிலும் தவறு 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 தவறு. இது மாதிரி எக்கச்சக்கமான கோயிலில் தவறான பெயர்கள் இருக்கு. தவறுன்னு சொல்ல முடியாது, காலப்போக்கத்தில் மாறிக்கிச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட் பேர் வேணும் இல்லையா? நம்மளுடைய பேர், என்னுடைய பேர் பர்த் சர்டிஃபிகேட்டில் வெளியே வரணுமா இல்லையா? அதில் தானே கல்யாணம் நடக்கும், அதில் தானே ஓட்டிங் கார்டு கொடுப்பீங்க. அப்போ மாற்று பெயர்களோட புழங்க விடக்கூடிய ஒரு அறமற்ற துறை வந்து வேலையில் இருக்கு. அதுதான் அறநிலைத்துறை. அவங்களுக்கு வரலாறும் தெரியலை, தொன்மையும் தெரியலை. அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் சட்டத்தை படித்தவங்கள. அப்போ கிறிஸ்தவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரித்தானிய கிறிஸ்தவர்களால் கொண்ட சட்டத்தை 250 வருஷ சட்டத்தை படிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டங்கள் எதுவும் கல்வெட்டு முன்னாடி நிற்கவே நிற்காதுங்கிறத உணரணும். என்ன காரணம்? இவங்களாம் 150 வருஷம். இந்த சட்டங்கள் நான் சொல்றது 1118 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டுகள் எழுதுறான். அவைகள் தான் அந்த கோயிலோட சட்டம். அந்த சட்டப்படி அவர் என்ன சொல்றா? ஈசான மங்கலத்து திருச்செந்துரை போட்டு பரமேஸ்வர் தாம் எடுப்பித்த அதாவது கற்றளி பெருமானடிகளுக்கு என்ன செய்யறான்னா சென்னாடைன்றாங்க. தமிழ்ல நீங்க கொஞ்சம் விசாரிக்கணும். அது நான் நினைக்கிறேன் சென்னாடினா அந்த சென்னாடைனா அமுதம் இது படைத்தலுக்காக சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அமுதுக்கு வேற சொல்றாங்க. அமுதன்னா சாப்பாடு. அமுதுக்கு முதலாகன்னு ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை வருது. அதுக்கு அடுத்து கொடுத்தேன்னு சொல்லல. தமிழ்ல அந்த காலத்துல குடுத்தன்றா, கூனா குடுத்தங்கிற வார்த்தை வருது. கொடுத்த அப்போ அதுக்கு அடுத்தது விடேல் விடுகு கல்லால்ன்றாங்க. விடேல் விடுகுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை, பின்னாடி கேளுங்க. விடேல் விடுங்கிறது ஒரு முத்திரை அரசனுடைய பெயர். அவங்க காலத்தில் கொடுக்கப்பட்ட முத்திரையர்களை இங்கே சாதாரணமாக சொல்ல முடியாதுங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். அந்த முத்திரையர்கள் வந்து அவங்க காலத்தில் ஒரு கல் வச்சிருக்கா, இவங்களுக்கு முன்னாடி சொல்ல இருக்கும்னா